தமிழ்நாடு பாடநூல் கழக விற்பனை கூடங்களில் புத்தகங்கள் விற்பதில் நடந்துள்ள முறைகேடு விடியா திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்ததை தோலுரித்து காட்டியுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கான புத்தகங்கள் தமிழகத்தில் உள்ள 22 மண்டல அலுவலகங்கள் வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மண்டல அலுவலகங்களில் பாடநூல்களை இரட்டை விலையில் விற்பனை செய்த குற்றச்சாட்டு எழுந்ததன் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் திருவள்ளூர், சென்னை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரை மற்றும் கோவில்பட்டி மண்டல அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக இருந்த இருவர் 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்தது உறுதியானதால் இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மின்சாரம், சட்டம் ஒழுங்கு, கல்வித்துறை, வேலைவாய்ப்பு, விலை கட்டுப்பாடு, ஊழல் ஒழிப்பு என அனைத்திலும் தோல்வியடைந்து தோல்விகளில் சாதனை படைத்துள்ள திமுக அரசு தமிழக மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தாம்பரத்தில் 3 கோடி செலவில் உயர் தொழில்நுட்ப நூலகம் என்ற பெயரில் அரசு முன்மொழிந்த திட்டம் திராவிட மாடல் விளம்பர பெருமையில் ஒன்று என மக்களிடையே எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஆனால் திட்டத்தின் அடிப்படை ஆய்வு அறிக்கையே இன்னும் தயாரிக்கப்படாத நிலையில் இது யதார்த்தத்தில் நடைமுறைக்கு வருமா என பொதுமக்கள் சந்தேகிக்கின்றனர். பொதுமக்களுக்கான படிப்பு வசதிகளை முன்னேற்றும் முயற்சி என சொல்லப்படும் இந்த திட்டம் முன்னர் பல திட்டங்களைப் போலவே அறிவிப்பாக மட்டுமே நின்றுவிடுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. மேலும் முன்னர் தொடங்கப்பட்ட படிப்பு மையங்கள் ஊழியர்கள் இல்லாத நிலையில் புத்தக வசதி இல்லாத சூழல் மற்றும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமை என நடைமுறை வேறுபாடுகளை எடுத்து காட்டுகின்றன. இவ்வளவு அவல நிலைகள் இருக்க திராவிட மாடல் என பெயர் சூட்டப்படும் ஒவ்வொரு திட்டமும் விளம்பர அறிவிப்பை தாண்டி நடைமுறையில் எப்போது காணப்போகிறது என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது.